மாவு பாருங்கள், வீட் எடுத்துக்கலாம், கோதுமை மாவு. அதை வந்து ஒரு நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு இதையே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த சாஃப்ட் ஒரு 1/2 வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். சரிங்களா? அதுக்கான எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கழிச்சுட்டு அதை ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதை வந்து உருட்டி இதை எடுத்து கொஞ்சம் ஆயில் இப்படி போட்டு இதை வந்து நம்ம இப்படி மடக்கி, இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு. இந்த ரொட்டி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று இப்படி போட்டு இதை வந்து நம்ம சுட்டு எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். பார்க்கலாம். மாதிரி இருந்ததை நம்ம உருட்டுக்கட்டையில் உருட்டி இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணிவிட்டு இதை எடுத்து தவா சட்டியில் முன்னமே சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி அப்படின்னு சொன்னால் நம்ம இது முன்னமே ஆயில் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பி விடணும். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஆயில் இப்படி போட்டு தேய்ச்சிட்டு பாருங்கள், நல்லா உப்பி வருது. இது லேயராட்ட வருங்க நம்மளுக்கு. பாருங்கள், லேயராட்ட வரும். ஓகேங்களா? இதை பிரித்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. இங்கே பாருங்க, எல்லா பக்கமும் வேகணும் அப்படின்னா இப்படி நம்ம அமுத்தி கொடுத்தோன்னா நல்லா வெந்துடும். சைடெல்லாம் பச்சையாக இருக்காது. சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.